என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் நீங்க? எல்லாம் நம்ம பூபதி விஷயமா தான்டா. அவனும் நல்லபடியா வாழணும், ஊர் உலகத்தை போல புள்ள குட்டிங்களை பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சான். அது என்னமோ நல்ல குடும்பம்னு நினைச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சா அது ஆரம்பத்துல இருந்தே சரியா வரல. ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிச்சு. இப்போ ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முழிக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால அதை வெட்டி விட்டுட்டு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து பூபதி கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன மாமா இது? நல்லா யோசிச்சு தான் பேசுறீங்களா? ஆமா மாப்பிள்ள, நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி தான் பேசுறேன். உங்க அபிப்பிராயத்தையும் கேட்கலான்னு தான் எல்லாரையும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு மாமா. என்னால இது ஏத்துக்கவே முடியாது. என்ன ஏத்துக்க முடியாது? நீங்களே என் அண்ணனை கட்டிக்க போறீங்க? எல்லாம் கட்டிக்க போறவ ஏத்துக்கிட்டா போதும். இதெல்லாம் ஒரு பொம்பளை பேசுற பேச்சா இது? நீங்க ஒன்னும் அர்த்தம் இல்லாம வளராதீங்க. பூபதி பாவுங்க, அவனும் நம்மள மாதிரி வாழ வேண்டாமா? நாளைக்கு அவனுக்கு ஒரு பொம்பளை புள்ள பிறந்து நம்ம பையனை அவனுக்கு கட்டி வச்சாதானே நம்ம அவனுக்கு சம்மந்தி ஆக முடியும். நம்ம பையனுக்காக அந்த பொண்ணை பலியாக்கணுமா? ஏமாமா, நம்ம எல்லாரும் சேர்ந்து தானே பூபதியா கண்மணி கட்டி வச்சோம். இப்ப திடுதிடுப்புன்னு அந்த பொண்ணை வெட்டி விடணும்னா எப்படி? கட்டி வச்சான், ஆனா ஒத்து வரலையே. பிடிக்காத பொண்ணு கூட அவன் எப்படி வாழ முடியும்? என்னடா நீ ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்க? இந்த விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட வேண்டாமேன்னு தோணுது எனக்கு. கரெக்ட் மாமா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சம்பந்திங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வருது இந்த நாட்டுல சகஜம் தான். அதுக்காக எல்லாரும் டைவர்ஸ் பண்ணிடுறாங்களா? மாப்பிள, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க. மாமா, நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ப என்ன ஆச்சு? ஏதோ ஒரு சின்ன பிரச்சனால ரெண்டு குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபம், அவ்வளவுதானே. பேசாம பொறுமையா இருந்தா தன்னால சரியாயிடும். அதை விட்டுட்டு ரெண்டாம் கல்யாணம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு என்னங்க நீங்க? ஏதோ எங்க அப்பா வீட்டோட மாப்பிள்ளையாச்சேன்னு மரியாதைக்கு அபிப்பிராயம் கேட்டா பெருசா கருத்து சொல்றீங்க. தாமர, நீ சும்மா இரு பேசாம. மாப்பிள, மற்ற குடும்பத்துல நடக்கிற பிரச்சனையை பத்தி நாம கருத்து சொல்ல வேண்டாம். ஆனா நம்ம குடும்பத்துல நடந்த பிரச்சனை பெரும் பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் கொலைப்பழி அப்படிங்கிற அளவுக்கு அது போயிடுச்சு. அதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? எல்லாம் அந்த எடுபட்ட சிறுக்கி வடிவுதான் காரணம். தாமரை, ஒரேடி அப்படி பேசிடக்கூடாது. ரெண்டு சைட்லயும் தப்பு நடந்திருக்கு. இந்த சைட்லயும் தப்பு இருக்கு, அந்த சைட்லயும் தப்பு இருக்கு. சரி சரி விடுப்பா. இனிமே அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒத்து வராது. அவங்க மூஞ்சிய பார்த்தா கூட என்னால இனிமே சிரிச்செல்லாம் பேச முடியாதுப்பா. எனக்கும் தான் அவங்கள கண்டாலே ஆத்திரம் வருது. கோவம் தலைக்கு மேல ஏறுது. அவங்க தலைமுடிய பிடிச்சு ஆட்டல் போல இருக்கு. உனக்கு யார் மேலதான் கோவம் வரல? யார பார்த்தாலும் தான் கோவம் வருது. என்னடா, ஒரு பொண்ணோட ஜாதகம் வந்திருக்கு. குடும்பம் வசதியில கொஞ்சம் சுமாரான குடும்பம் தான். ஆனா பொண்ணு நல்ல குணமா தெரியுது. எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் ஒத்து வரும்னு தோணுது. நீ என்ன சொல்ற? எனக்கு இது பிடிக்கல. அப்பா, இவரெல்லாம் கணக்கிலேயே சேர்க்காதீங்கப்பா. நல்லா இருக்கு தாமரை நீ பேசுறது. பேசாம இருக்கிறவனை கூட்டிட்டு வந்து அபிப்பிராயம் கேட்கறது. மாட்டேன்னு சொன்னா கணக்குல சேர்க்காம போறதா? ஒத்து போறதுதான் உங்க வீட்டுல அபிப்பிராயமா? சரி சரி விடுங்க மாப்பிள. நீ என்னடா சொல்ற? எனக்கு என்னமோ இதை கொஞ்ச நாள் தள்ளி போடலான்னு தோணுது. இருந்தாலும் இது பூபதியோட வாழ்க்கை பிரச்சனை. அவனையும் கூப்பிட்டு அவன் என்ன சொல்றான்னு கேட்டுருங்க. பூபதி, வா. என்னப்பா? இந்த கல்யாணத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? இந்த உலகத்துல நான் யாரு கூட வேணாலும் வாழுவேன். கண்மணியோட மட்டும் என்னால வாழ முடியாது. கேட்டுக்கிட்டில்ல, அப்புறம் என்னடா வேணும்? ஏமா, இங்க எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறா, நீ பாட்டுக்கு அங்க உட்காந்து வெங்காயம் வெட்டிட்டு இருக்கிற. நீ ஏதாவது சொல்ல. நான் என்னத்தடா சொல்றது? என் பேச்சு இந்த வீட்டுல எல்லாம் எடுப்படாது. அவங்களுக்கு என்ன தோணுதோ அது தாராளமா செஞ்சுக்கிட்டோம். எனக்கு இதுல விருப்பமே இல்லை. அப்பா, பூபதியே சரின்னு சொல்லிட்டான். எனக்கும் ஓகே, உங்களுக்கும் ஓகே. இன்னும் என்ன மேற்கொண்டு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. சரி, நாளைக்கே அந்த பொண்ணை பார்த்து முடிவு பண்ணிடலாம்.
கண்மணி, கண்மணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க வந்து நின்னுட்டு இருக்க. எவ்வளோ நேரம் சும்மா செவத்தையே வெறிச்சு பார்த்துட்டு இருக்க முடியும்? அதான் மேலே வந்தேன். சரி, இந்த சாமி எப்படி போடுறதுன்னு சொல்ல. எத்தனை தடவை போட்டாலும் சால்வ் ஆகவே மாட்டேங்குது. தெரியல கீர்த்தனா. என்ன கண்மணி, நீ எவ்வளவு பிரைட் ஸ்டூடெண்ட். நீ எனக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்திருக்க. இப்போ சாமி என்னன்னு என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதுவே நான் பழைய மாதிரி இருந்தேன்னா என்னால இத படிச்சு பார்த்து உனக்கு புரிய வைக்க முடியும். என் மனசு இப்ப அதுல போகல. என் மனசுக்கு ஒட்டாத ஒரு விஷயத்த எப்படி சொல்லி நான் உனக்கு புரிய வைப்பேன்? நீ படிச்ச படிப்பெல்லாம் கூட மறந்து போற அளவுக்கு அப்படி உனக்கு என்ன ஆயிடுச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல கல்யாணங்கிறது என்ன தெரியுமா? கண்மணிங்கிறவ கண்மணியா இல்லாம போறது. பூபதியோட பொண்டாட்டியா மாறி போறது. கீர்த்தனாங்கிற நீ கீர்த்தனாவா இல்லாம வேற யாரும் எக்ஸ் ஒரு வையோட பொண்டாட்டியா மாறி போற விபத்து தான் கல்யாணம். கண்மணி, நீ ஏன் இவ்வளவு விரக்தியா பேசுற? நிறைய நேரம் வெட்டியா உட்கார்ந்துருந்தேனா அதான் மனசுல என்னென்னவோ தோணுது. அதுல எவ்வளவு விஷயம் கரெக்டா இருக்கு தெரியுமா? இப்ப யோசிச்சு பாக்குறேன் கீர்த்தனா. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு இருந்த சிந்தனை எல்லாம் என்னன்னு தெரியுமா? எம்ஃபில் படிக்கணும், ப்ரொஃபஸராவோ இல்ல ஏதாவது ஒரு ரிசர்ச் ஸ்காலராவோ ஆகணும், நிறைய வெளிநாட்டுக்கு போகணும், அப்புறம் காஷ்மீர்ல போய் ஒரு வாரம் இருக்கணும், பியானோ கத்துக்கணும், அப்புறம் எல்லா வருஷமும் டிசம்பர் 31ஆம் தேதி ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும். இப்படி நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள். எல்லாம் 3 முடிச்சுல முடிஞ்சு போச்சு. இப்ப பாரு, பூபதியோட பொண்டாட்டியா வாழணும், தாமரை என்ன அண்ணியா ஏத்துக்கணும், என் மாமனாரோட மனசு மாறணும். நல்லா எவ்வளவு சாதாரணமா அல்பமா எதிர்பார்க்குது மனசு. அவ்வளவு பெரிய பெரிய கனவுகளோட இருந்த என்னோட அதிகபட்ச லட்சியம் இப்ப என்னன்னு தெரியுமா? பூபதியோட பொண்டாட்டியா வாழறது. அதுல அப்படி என்ன சாதிச்சிட முடியும்? குழந்தைங்களை பெத்துக்கலாம், அப்புறம் டெய்லி விதவிதமா இட்லி தோசை சாம்பார் அப்படின்னு ஏதாவது சமைச்சு போடலாம். அப்புறம் பூபதி வந்து குடிச்சிட்டு வாந்தி எடுத்தா அத சுத்தமா கழுவி விட்டு நல்ல பேர் எடுத்துக்கலாம். ப்ளீஸ் கண்மணி, ஏன் என்னென்னமோ பேசுற? மனசுல இருக்கிறத மறைக்காம பேசுறேன் கீர்த்தனா. எல்லாரும்
அங்க போய் வாழணும்னு மாத்தி மாத்தி போராடுறாங்களே. அதெல்லாம் இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்காக தானே. வேடிக்கையா இருக்குல்ல? கண்மணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கு பயப்படுற? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் யோசிக்கிற விஷயங்கள்லாம் கூட மாறிடுமா? எனக்கு நடந்த விபத்து உனக்கும் நடக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆனா நம்ம ஊர்ல கல்யாணம்ங்கிறது நம்மளோட தனித்தன்மைய ஆம்பளைங்க கிட்ட பலி கொடுக்கற பலி பீடமா இருக்கு. கிமு கிபி மாதிரி காமு காப்பி. கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன் பயந்துட்டியா? முன்னாடிலாம் நீ எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருப்ப. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பேசுறதே ரொம்ப குறைஞ்சு போச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ இன்னைக்குதான் பேசுற, அதுவும் ரொம்ப சீரியஸா பேசுற. எனக்குலாம் ஜாலியா பேசிட்டு இருந்ததான் பிடிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் உன்ன மாதிரி சீரியஸா யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்க வேண்டி வருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் பேசுறத வச்சு நீ அப்படியெல்லாம் நினைச்சிடாத. யார் கண்டா உனக்கு யோகம் இருந்து தப்பி தவறி ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிட்டா? என்ன கண்மணி, என்ன குழப்புற? நான் கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்க கூடாதா? உன்னை நேசிக்கிற, உன்னை மதிக்கிற, உன் தனித்தன்மையை ஏத்துக்கிற ஆம்பளையா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி ஒருத்த கிடைப்பானா? தெரியல. நம்ம ஊர்ல நல்ல புருஷன் கிடைக்கிறது லாட்டரி சீட்ல பிரைஸ் விழுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன அப்படி பாக்குற? இல்ல, இந்த கணக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு, குழப்பமா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீ அதை விட குழப்பமான விஷயம்லாம் சொல்ற. அதுக்கு இந்த கணக்கு எவ்வளவோ பரவாயில்ல. கண்மணி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நீ சிரிக்கிற. முன்னாடிலாம் நம்ம எவ்வளவு ஜாலியா இருப்போம். அப்பாவுக்கு தெரியாம சினிமாக்கெல்லாம் போயிருக்கோம். ஆமால்ல, எப்பயோ நடந்த மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒரு காலம். அதாவது காமோ 2007. சரி வா. ஏங்க, இங்க சரவணா அமுதான்னு புதுசா குடி வந்திருக்காங்க. அவங்க வீடு எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அதோ அங்க ஆ, அந்த வீடு தாங்க. சரி. ஓகே. அமுதா, ஆ அண்ணே, வாங்கண்ணே வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணே, உட்காருங்க. இதான் வீடா? ஆமாண்ணே, எல்லாம் சௌரியமா இருக்கா? இருக்குண்ணே. ஆ, என்ன சாப்பிடுறீங்க? கொஞ்ச நேரம் ஆகட்டும்மா, கொஞ்சம் குடிக்க தண்ணி மட்டும் கொடு. இத வரேன். யாருமா வந்திருக்கா? வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன சரவணா, நீ நல்லா இருக்கியா? நல்லா. என்ன பண்ணிட்டு இருக்க? சிட்டி மார்க்கெட்டிங் கம்பெனில ஏரியா சேல்ஸ் மேனேஜரா இருக்கேன்மா. பரவாயில்லையே. இந்தாங்கண்ணே. கொடுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. உங்களுக்காவது எங்களை வந்து பார்க்கணும்னு தோணுச்சே. என்னம்மா அப்படி சொல்லிட்ட? சரவணனையும் உன்னையும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட முடியுமா என்ன? ஏதோ போறாத காலம்.
என்னென்னமோ நடந்து போச்சு. எல்லாம் மெல்ல மெல்ல சரியாயிடுமா. மாமா என்ன பேசாத பேச்சா எவ்வளோ வாங்கியிருக்கேன். என்ன பண்றது, சகிப்புத்தன்மை இல்லாம ரோஷத்தோட வாழணும்னா எல்லாராலையும் எல்லா நேரத்திலும் முடியாது இல்லம்மா. வீட்ல எல்லாரும் எப்படின்னு இருக்காங்க? இருக்காங்க, எல்லாம் எப்பவும் போலதாம்மா. ஆனா ஒண்ணு, இந்த முட்டா பைய பூபதி இருக்கானே, ஆமா, அவனுக்கு 2ஆம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறாங்களாம். ஆமாம்மா, இந்த பூபதி ஒரு குணங்கட்ட பையதானே. இனிமே கண்மணியோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணியிருக்கான். மாமாவும் அவன் பேச்சு கேட்டுக்கிட்டு வேற கல்யாணம் பண்ணா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. நம்ம நந்து இருக்கானே, அவன் தட்டி கேட்டிருக்கான். தாமரையே அவன் பேச்ச கேட்க மாட்டான். அந்த வீட்டுல மத்தவங்க யாரும் மதிக்க போறாங்க. சந்துரு எப்பவும் போல வழவழா குழகுழாதான். மத்தவங்களை விடுங்க, என்ன அவங்கள பத்தி தான் எனக்கு நல்லா தெரியுமே. அக்கா எப்படி சும்மா இருந்தாங்க? எல்லாரையும் பிடிச்சி திட்டு இருக்கணுமே. அதுதான் இல்ல. என்னென்ன சொல்றீங்க? அங்கு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையா. நம்ம பேச்ச யாரு கேட்க போறாங்கன்னுட்டு சைலண்டா இருந்துருச்சான். அங்கு ஏன் பேசலன்னு எனக்கே புரியலம்மா.